அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். அனைவருக்கும் சிவப்பாடல் கிடைக்கட்டும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு சிவபக்தன் இருந்திருக்காரு. பயங்கரமான பக்திமான். அப்பா சிவம் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஊரில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை போய் யார் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் சரி ஓகே, இவர் தான் சிவபக்தராச்சு, இவரும் ஓகே நம்ம எப்படியாச்சும் இந்த அப்பா சிவனோட அருள் நம்ம பெற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிடாரு. அது ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்கப்போ இவரால் அதில் மூச்சு விட முடியல, ரொம்ப இதாக முடியல. அப்படியே அப்படின்னு எப்படியாச்சும் நம்ம போய் அப்பாவை போய் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப ஆழத்தில் போய்கிட்டே இருக்கார். அப்போ போய் ரொம்ப முயற்சி பண்ணி போகிறப்ப அவரால் மூச்சு விட முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ இவரோட பக்தியை பார்த்து அப்பா சிவன் சரிட்டு அவரை சிவப்பா என்ன செய்யறது, அவரை காப்பாற்றி அவர் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் இவர் கண் முழிச்சு பார்க்குறப்ப அப்பா சிவன் நிற்கிறாரு. இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. முன்னாடியே அப்பா சிவன் நிற்கிறாரு, என்ன செய்யணும்னு தெரியல. சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ஹாப்பியாக இருக்கார். அப்பா சிவன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும்? அவர் என்ன வரம் கேட்டிருப்பார், அதுக்கப்புறம் கதையில் என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஃபுல் வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன். லிங்க்கில் பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.